पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவரும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பிறந்த கிழமையோட அமைப்பாலும் சில பலன்களை கணிச்சு சொல்கிறது சாத்தியம்னு கிரக வாசர சாஸ்திர சிந்தாமணி சொல்லுதுங்க. புராதன ஜோதிட கிரந்தங்களால் ஒரு பிரிவு மட்டுமே இந்த சாஸ்திர கணிப்புங்க. இந்த சாஸ்திரப்படி அவரவர் பிறந்த கிழமை எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டதோ அதை வச்சு பலன்களை சொல்ல முடியுங்க. அதே சமயம் அவரவர் பிறந்த நேரத்தில் அந்த கிரகத்தோட ஆளுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வச்சு இந்த பலன்கள் 50 முதல் 75% வரை பொருத்தமானதாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை மங்களகரமான அங்காரனின் ஆதிக்கத்தில் உள்ள கிழமை செவ்வாய்க்கிழமை. பூமிகாரகன் என்றெல்லாம் சொல்லுறது ஜோதிட சாஸ்திரம். செவ்வாய் கொஞ்சம் முன்கோபத்தை உண்டாக்கக்கூடிய கிரகம். அதாவது சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தில் பலரிடம் யோசனைகள் கேட்டாலும் முடிவில் தீர்மானிக்கப்படுறது நீங்கள் வகுத்த திட்டம்தான் இருக்குன்னு நினைக்கிறது உங்கள் குணம். என் வழி தனி வழின்னு எதிலும் வித்தியாசமாக சிந்தித்து உங்களது பாணிங்க. நட்போ விரோதியோ ஒரு முறை தீர்மானித்தா அதை ஒருபோதும் மாற்றிக்க மாட்டீங்க. எந்த சூழலையும் வந்த சண்டையை விட மாட்டேன், வம்பு சண்டைக்கு போக மாட்டேன்னு இருப்பீங்க. எதிலும் நீதி நேர்மன்னு இருக்கிற விரும்புகிற நீங்கள் மற்றவங்களும் அதையே கடைபிடிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. இராணுவத்தில் சட்டத்திட்டங்கள் மாதிரி உங்களுக்கான சட்டத்திட்டங்களை ஒருபோதும் மீற மாட்டீங்க. எத்தகைய கடுமையான பணியாக இருந்தாலும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்யக்கூடியவங்க நீங்கள். ஓய்வே இல்லாமல் உழைக்கிறதுலையும் வல்லவரான நீங்கள் மற்றவங்களும் அப்படியே இருக்கணும்னு கட்டாயப்படுத்தும் போது தான் பிரச்சனைகள் வருங்க. வீணான கடுஞ்சொல்லை தவிர்க்க விசேஷ பயிற்சி எதுவும் வேண்டாம். உங்கள் வார்த்தைகளில் நிதானம் இருந்தாலே போதுங்க. இரத்த பந்த உறவுகிட்ட அன்பு நிறைஞ்சவராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மட்டும் சட்டென்னு கோபமும் வந்துடும். உங்களுக்கு அந்த குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் இரட்டிப்பாகும். உணர்ந்து நடந்து கொள்ளுங்க. வீடு மனை நிலம் சம்பந்தமான வர்த்தகம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அதே சமயம் அவற்றை வாங்கவோ விற்கவோ செய்யும்போது 3ஆம் நபரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக கவனிக்கிறது தான் அவசியம். பத்திரங்களால் கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க. கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தும் போது நிதானம் வேணும். சிக்கனமாக இருந்து பணம் சேர்க்கறது தப்பில்லை. ஆனால் பணம் சேர்க்கறதுக்காக ஓய்வே இல்லாமல் உழைக்கிறது உடல்நலத்துக்கு கேடாக மாறிடுறதை உணர்ந்து போதுமான ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்கிறது நல்லது. அதனால் தொலைதூர வாகன பயணத்துக்கு முன் போதுமான ஓய்வும் வாகன பொழுதை முழுமையாக சரி செய்தலும் அவசியம். வழிப்பாதையில் ஏதாவது அம்மன் கோயில் இருந்தால் இறங்கி வணங்கிவிட்டு போகிறது நல்லது. செவ்வாயின் அமைப்பு கடன் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அதை வளர செய்வதற்காகவே இருக்கும். ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. குடும்பத்து பெரியவங்க செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைக்கலாமே தவிர
மற்ற எதுக்காகவும் பிறருக்கு காசு தருவது வேண்டான்னு சொல்லுறது காரணமும் இதுதான். செவ்வாய்க்கிழமையில் பிறந்த உங்களுக்கு இது ரொம்பவே பொருந்துங்க. வீணான செலவுகளை கட்டுப்படுத்துறதும் வேண்டாத கேளிக்கைகளை தவிர்க்கிறதும் சேமிப்பை வளர்க்கும். 3, 9, 18, 27 ஆகிய தேதிகள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்த உங்களுக்கு கூடுதல் நன்மை தரக்கூடிய நாளாக அமையும். ஒருவேளை நீங்கள் பிறந்த தேதி இவற்றுள்ள ஏதாவது ஒன்றாக இருந்தால் அந்த தேதி உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மையும் திடீர் யோகமும் தரக்கூடியதாக இருக்கும். படிப்பு, வேலை, கல்யாணம், தொழில் இப்படி எதற்கான புதிய முயற்சியை எடுத்தாலும் இந்த தேதிகளில் ஏதாவது ஒன்றில் தொடங்கிறது நல்லது. உங்களுக்கு 18, 27, 36, 45, 54, 63, 72, 81 வயது நடக்கும் காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், பொருள் சேர்க்கை, வீடு வாகனம் அமைதல், சுபகாரியம் கைகூடுதல் இப்படி நன்மைகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்து நீராடிவிட்டு காலை 6 முதல் 7 மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் துர்க்கை படத்துக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வச்சு சில நிமிடங்களாவது மனதார வணங்குறது நல்லது. முடிஞ்சால் அன்னைக்கு சாயந்தரம் பக்கத்து கோயிலில் இருக்கிற முருகனை தரிசித்து விட்டு வாங்க. அதாவது கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் துதிகளை கேட்கணும். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் மதியம் 2 மணிக்கு முன்னதாக யாராவது ஒருத்தருக்காவது சாம்பார் சாதமும் குடிநீரும் வாங்கி கொடுங்க. உயரமான இடங்களில் இருக்கும்போது தலை சுத்தல் இதெல்லாம் நீங்கள் உடனே கவனிக்க வேண்டியது அவசியம். எப்போதும் சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்க ஆண்டுக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சுவாமி, அம்பாள், முருகனை வணங்கிட்டு வாங்க. செழிப்பு நிலைக்கும்.